மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விஜயை பார்த்து அப்படி பேசுகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் அண்ணனாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், நாங்கள் உங்கள் தங்கையாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அந்த மாதிரி பேசுவீங்க? இதெல்லாம் விபச்சாரிகள், இவங்களாம் விபச்சாரிகள் அப்படின்னு பேசுங்க. எல்லாருக்கும் என்ன பயம்னா, விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஓட்டு இது மேலே. ரீசெண்டாக ஒரு சர்வே படித்தேன். அந்த சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவருக்கு வர ஓட்டில் 18லேருந்து 24 வயசு, அதில் பார்த்தீங்கன்னா 40-45% மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. 25லேருந்து 34-5 வயசு வரைக்கும் இருக்க மக்கள் ஒரு 33-34% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் விஜய்க்கு வர ஓட்டில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்வேல சொல்கிறாங்க, விஜய்க்கு வர ஓட்டில் 31.5% ஓட்டு டிஎம்கேடைய ஓட்டு அப்படிங்கிறது. இதெல்லாம் டிஎம்கேக்கு ஒரு கலக்கம் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இவர் கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசிவிட்டாரோ பொன்ராஜ் அவர்கள். ஆனால் கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. சிட்டிக்குள்ள பெரம்பூர்ல சிட்டி திமுகவின் கோட்டை, எஃகு கோட்டைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கோட்டையை தகர்த்து எறிகிறாங்க. அந்த கோட்டையில நான் நிக்கிறேங்க அப்படி. இன்னும் இவர் எவ்வளவு பேரை நிக்க வைக்க போறாரு? இவருடைய தலைவர்கள் ஆதவ் அர்ஜுன் எங்க நிக்கிறார், புசியானு தெரியாது. விஜய் சொல்லி பெரம்பூர் தான் நிக்கிறாருன்னா, பெரம்பூர்ல இவருக்கு அகேன்ஸ்டா அப்போ இந்த பக்கம் பிஎம்கே நிக்க போறாங்க. திமுகவும் விஜய் தான் நிற்க போகிற சொல்லி கூட்டணி கட்சி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், கண்டிப்பாக. எதுக்கு நமக்கு வேணாம் விஜய், எதுக்கு நமக்கு வேண்டாம்? ஏன் சார், இதெல்லாமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே சார் பார்ப்பாங்க. என்னப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு எதாவது ஆயிடுத்து என்ன பண்ணுறது, நம்ம நிற்க வேண்டாம், நீங்கள் வாங்க, நீங்கள் நில்லுங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. பொன்ராஜ் அவர்கள் தாவேகா பெண் தொண்டர்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு வரைமுறையற்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது தொடர்பாக தலைவரே இறங்கி போய் டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது பொன்ராஜ் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியும் படித்தேன். பொன்ராஜ் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பிரசிடென்ட் ஜனாதிபதி அப்துல் கலாம், பெரிய ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் லீடர்ஸ். அப்போ அப்துல் கலாம்னா அந்த அளவுக்கு படித்த மேதை, அந்த படித்த மேதை ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மனிதன், அவர்கிட்ட ஒரு பொன்ராஜ் அவர்கள் பிஏவாக இருந்திருக்கார், உதவியாளராக இருந்திருக்கார். அவர் ஆஃப் லேட் டிஎம்கேவோட அவங்களுக்கு சேர்த்து அவங்களோட அவங்களுடைய இதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் பேசுகிறார், நிறையா டிவியில் பேசுகிறார். தவறு இல்லை, ஓகேவா? அதில் தவறு இல்லை. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கட்சி இருக்கலாம், கட்சியை சேர்ந்து இருப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இதில் விஜயுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் கொடுத்த அந்த பேட்டியை படித்தேன். அவர் சொல்கிறார், வேறு ஏதோ ஒரு சேனல் தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறார், இல்லைங்க இவங்க அதாவது தமிழ்நாடு எந்த அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம் அடைந்த நாடு, எந்த அளவுக்கு தமிழக அரசாங்கம் மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு தமிழக அரசாங்கம் இது பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தமிழக அரசாங்கம் மக்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில், கல்வி தரம் நிறைந்த தமிழ்நாட்டில், கல்வி தான் முக்கிய மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு செயல்படுகிற தமிழக அரசாங்கத்தில் இந்த அளவுக்கு அறிவிலிகள் இப்பேற்பட்ட இவங்க, அதுவும் பெண்கள் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறார், விஜயை பார்த்து அப்படி பேசுகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் அண்ணனாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், நாங்கள் உங்கள் தங்கையாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் சொல்கிறாங்க. எப்படிங்க அந்த மாதிரி பேசுவீங்க? இதெல்லாம் விபச்சாரிகள், இவங்களாம் விபச்சாரிகள் அப்படின்னு பேசியிருக்காங்க. கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. அதாவது உங்களுக்கு இதை காமிக்கிறதுனால விஜய்க்கு போராடலாம் ஒரு கூட்டம் வருதுங்க. அது இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு கூட்டம் வருகிறது.
கரூர் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இது விழா, வேறு ஒரு இடத்துல அங்கே இதுக்கு ஞாபகம் வரல. ஓகே, அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. கரூர் இதில் அந்த ஒரு பெரிய ஒரு இது நடந்ததுக்கப்புறம் 41 பேர் இறந்து விட்டார்கள். உடனே விஜயும் ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு வெளியிலலாம் போய் மீட்டிங் போடலை. இதுக்குள்ளே இவங்க ஹைகோர்ட்டை இது பண்ண, அவங்களும் சுப்ரீம் கோர்ட் இவங்க சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், பப்ளிக்கில் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணணும், எங்கே போய் கண்டக்ட் பண்ணணும், என்ன ஏதுன்னு அதையெல்லாம் வச்சு பார்க்குறது. இவர் என்ன பண்ணால் பெரிய இதுவெல்லாம் கண்டக்ட் பண்ணல. இப்போ ரீசெண்டாக ட்ரிச்சியில் இவங்க கண்டக்ட் பண்ணாங்க, டிஎம்கே மதுராந்தகம், அங்கே பிஎம் வர்றாருன்னு பெரிய மீட்டிங்கு லாக்ஸில் இவங்க பிஜேபி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் விஜய் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய இது கண்டக்ட் பண்ணவில்லை. ஆனால் உடனே இவங்க எல்லாருக்குமே என்ன பயம்னா, விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஓட்டு இது மேலே. ரீசெண்டாக ஒரு சர்வே படித்து அந்த சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவருக்கு வர ஓட்டில் அவங்க போடுறாங்க 18%, 19%. ஆனால் அவங்க சொல்கிறாங்க விஜய் வில் பி அ ஓட் ஸ்பிளிட்டர், ஓட்டை பிரிப்பார். ஆனால் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஆரம்பித்த கட்சிங்கிறதுனால பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் அதிக இதில் கேடர் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனால் இவருக்கு 18லேருந்து 24 வயசு, அதில் பார்த்தீங்கன்னா 40-45% மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்கிறாங்க. 25லேருந்து 34-5 வயசு வரைக்கும் இருக்க மக்கள் ஒரு 33-34% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் விஜய்க்கு வர ஓட்டில் ரொம்ப முக்கியம். இல்லை, டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு தலைவராக அவரே நேரடியாக போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. இப்போது பொதுச்செயலாளரோ இல்லை வேறு யாரோ ஒரு மகளிர் அணி தலைவியோ யாரோ ஒரு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் தலைவரே இதில் இறங்கியிருக்காரு இல்லையா? இந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அதான் அதுக்கு தான் வந்தேன். ஸோ இது எல்லாமே முதல்ல அது போகிறதுக்கு முன்னாடி இவர் பொன்ராஜ் சொன்னதுக்காக நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சர்வேலாம் வந்ததுனால இவங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஓட்டை நம்ம இதுலேருந்து பிரிப்பார். அதே மாதிரி அந்த சர்வேல சொல்கிறாங்க விஜய்க்கு வர ஓட்டில் 31.5% ஓட்டு டிஎம்கேடைய ஓட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் டிஎம்கேக்கு ஒரு கலக்கம் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய வியூ பாயிண்ட். அவ்வளோதான். இவர் கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசிவிட்டாரோ பொன்ராஜ் அவர்கள். ஆனால் கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. அந்த அத்தனை இவங்களும் மறுபடியும் அதை பற்றி கேட்குறாங்க. இதை நீங்கள் விட்ரா பண்ண மாட்டேங்க, விட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்கள் எப்போ இந்த அளவுக்கு இந்த பெண்கள் பேசுகிறாங்களோ அந்த பெண்கள் எல்லாரும் விபச்சாரிகள் தான் அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கார். இது கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இதுக்காக தான் விஜய் டைரக்டர் அந்த டிஜிபி கமிஷனர் டிஜிபி ஆஃபீஸர் டைரெக்டாக போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். ஏங்க விஜயை டைரெக்டாக போனார்? மற்றவங்க சேர்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இதனுடைய வீரியம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறது. என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேரையும் இவர் இந்த மாதிரி பேசிவிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இதுக்கு என்னுடைய அந்த புசி ஆனந்தியோ நிர்மல் குமாரையோ வேறு இவங்கக்கிட்ட ஆதாப் அர்ஜுனையோ கூப்பிட்டு சொல்கிறது நானே போகிறேங்க. எனக்கு என்னை நம்பி எனக்காக சப்போர்ட் பண்ணுற மக்கள், அதனால் நானே டைரெக்டாக போனால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் விஜய் போயிருக்கலாம். அதனால் இவர் யாரையும் இங்கே நம்ம டைரெக்டாக போனார். அதாவது இவர் இன்றைக்கி டைரெக்டாக போகலன்னு வச்சுங்க, அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஏங்க இந்த அளவுக்கு விஜய்க்காக உயிரை கொடுக்குறாங்க, விஜய் டைரெக்டாக போக வேண்டியதானுங்க, எதுக்குங்க அவங்க இவங்கள விட்டு போக சொன்னார்? விஜய்க்கு அப்போ இந்த மக்கள் மேலே இவ்வளோ தான் கரிச்சனமா? அந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ விஜயை நேரடியாக போனோம், ஏங்க விஜயை நேரடியாக போனார், இவங்கள விட்டு அனுப்பிச்சிருக்கலாம். இப்படி போனாலும் தப்பு, அப்படி போனாலும் தப்புன்னா இப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் நேரடியாக போயிருக்கிறது கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் உனக்காக தானே இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவ்வளோ பேசினால்தானே இந்த மாதிரி பேசி விட்டார்கள் அவங்கள. ஸோ இதை கண்டிக்கத்தக்க ஒரு இது அப்படிங்கிறத விஜய் நேரடியாக போயிருக்க வேண்டும், நேரடியாக போனார். அதனால் போனதில் எந்தவித தவறும் இல்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட். சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையான இருக்கக்கூடிய இடம் இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே. ஆனால் விஜய் தேர்வு செய்கிற ஒரு தொகுதி பார்த்திங்கன்னா பெரம்பூரில் நிற்க போகிறார் அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? விருதாச்சலத்தில் 2006 ஏன் நின்னார் விஜயகாந்த்? அது ஸ்ட்ராங். அங்கே நின்னார்.
2006 நின்று ஜெயிச்சு காமிச்சார். அதே தான் விஜயம். சார் ஏதாவது ஒரு தொகுதியில் நான் நிற்கணும், விஜய் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும். விஜய் அனலைஸ் பண்ணிருப்பாருங்க, இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பித்து எல்லாம் போகிறது இல்லையா, விஜய் அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பார். அவரும் இந்த மாதிரி சர்வேலாம் எடுத்துருக்கலாம். விஜய் பார்த்துருப்பார், நான் எந்த தொகுதியில் நின்னா, எனக்கு எந்த தொகுதியில் ஜென்சி சப்போர்ட் இருக்குது, இளைஞர்கள் சப்போர்ட் எங்கே இருக்குது, இந்த தொகுதியில் மற்றவங்க என்னென்ன கட்சி எவ்வளோ வாங்கினாங்க, 2006 எவ்வளோ, 2011 எவ்வளவு எல்லாம் பார்த்துருப்பார். ஸோ ஏதாவது ஒரு கட்சி நிற்கணும். சிட்டிக்குள்ளே பெரம்பூரில் சிட்டி திமுகவின் கோட்டை, எஃகு கோட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோட்டையை தகர்த்து எறிகிறேங்க, அந்த கோட்டையிலே நான் நிற்கிறேங்க அப்படி. இன்னும் இவர் எவ்வளோ பேரை நிற்க வைக்க போகிறாரு. இவருடைய தலைவர்கள் ஆதவ் அர்ஜுன் எங்கே நிற்கிறார், புசியானு தெரியாது. விஜய் சொல்லி பெரம்பூர் தான் நிற்கிறாருன்னா, பெரம்பூரில் இவருக்கு அகேன்ஸ்டாக அப்போது இந்த பக்கம் பிஎம்கே நிற்க போகிறாங்க. அதே மாதிரி திமுகவும் விஜய் தான் நிற்க போகிறேன்னு சொல்லி கூட்டணி கட்சி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், கண்டிப்பாக. எதுக்கு நமக்கு வேணாம் விஜய், எதுக்கு நமக்கு வேண்டாம்? எஸ் இதெல்லாமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே சார் பார்ப்பாங்க. என்னப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு எதாவது எடுத்து என்ன பண்ணுறது, நம்ம நிற்க வேண்டாம், நீங்கள் வாங்க நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லலாம். ஸோ தெரியாது. அதனால் விஜய் வந்து பெரம்பூரை நிற்கிறதுங்கிறது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிருப்பாருங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே பெரம்பூரில் நமக்கு இவ்வளோ ஓட்டு வரும், இதையும் தாண்டி நாளைக்கே பெரம்பூரில் அந்த அளவுக்கு ஓட்டு விழாட்டாலும் சொல்ப ஓட்டு வித்தியாசத்தில் விஜய்க்கு இதுவாச்சுன்னு வச்சுங்க, உனக்கு ஜெயித்தாலும் இல்லை தோற்றாலுமே பெரிய இது கிரெடிட் தான். அது இப்போ தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் விஜய் ஏன் அங்கே நின்னாருங்கிறத விட கண்டிப்பாக விஜய் அங்கே நின்னது திமுக அவங்களுக்கு கலக்கம் இருக்கும். எந்த கட்சி எதிர்கட்சி பிஎம்கேவுக்கும் அங்கே ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா பிஎம்கே ஒரு ஆள் நிறுத்தணும், என்டிஏ கூட்டணி கீழே பிஎம்கே பெரம்பூர் கொடுத்துருக்காங்க. எஸ் பிஎம்கேக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ ஓட்டை விஜய் பிரிக்க போகிறார் அப்படின்னு சொன்னேன். பிரிக்கிறத மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஓட்டு விஜய்க்கு விழ போகிறது. பெரம்பூரில் அவர் அனலைஸ் பண்ணிருப்பார். 18 35 வயசுக்குள்ளே இளைஞர்கள் ஓட்டு போடுறவங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் சர்வே பண்ணுங்கள், எவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போடுறாங்க பாருங்கள். பார்த்து அதையெல்லாம் இது பண்ணி முடிவு பண்ணி அவர் எடுத்திருப்பார் டிசிஷன். இது உடனே அப்போ ஜெயிச்சுருவாங்களா சார்? தெரியாது. சர்வே எடுக்கும்போது சர்வே எடுக்கிறது மேலோட்டமாக எனக்கு தெரியும் சார். நாளைக்கு ஆக்சுவல் எலெக்ஷன் வரும்போது மாற்றி கூட போடலாம். திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா, இல்லை அதிமுக கூட்டணியான என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சவாலாக இருக்குமா? விஜய் பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் கூட்டம் வருது, எல்லாம் ஒத்துக்கிறேன், ஓகே. ஆனால் ஒரே இது என்னென்னா, இன்னும் எந்த ஒரு சிவிக் எலெக்ஷன் ஆகட்டும், எந்த ஒரு பை எலெக்ஷன் ஆகட்டும், ஈரோடு இதெல்லாம் அவர் கான்டெஸ்ட் பண்ணல. மோடி அவர் நிறைய சொல்கிறார் 2026 தான் நமது களம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லிட்டாங்க. கான்டெஸ்ட் பண்ணவில்லை. அதனால் என்ன இவரது ஆக்சுவல் கள நிலவரம் தெரியாது. அந்த பெரிய பெரிய மீட்டிங் கரூருக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணவில்லை. அதனால் எவ்வளோ கூட்டம் வருது என்ன அதுவும் தெரியாது. இவர் கண்டக்ட் பண்ண மீட்டிங்லாம் நிர்வாகிகள் 5000-7000 பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்கள தான் கூப்பிட்டீங்க. ஓகே, பப்ளிக் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரீசெண்டாக வேறு ஏதாவது மீட்டிங் போட போகிறீங்களா வெளியில்? ஏன்னா இவங்க போடுற மாதிரி நீங்களும் வெளியில் ஒரு 10 ஏக்கர் இதில் போடுங்க, பெரிய இதை போடுங்க, மீட்டிங் போட்டு அதில் 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுங்க. எஸ் விஜய்க்கு பெரிய ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கூட்டம் இதுக்கப்புறம் தெரியல என்ன வரப்போகிறது. ஆண்டு அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ பூத்தில் இவங்க இருக்காங்க சொல்லுங்கள். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் பூத்து பார்த்தீங்கன்னு வச்சு 72,000 73,000 இது இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் 1200 ஓட்டர்ஸ் தான் ஒரு பூத்துக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 1200 இல்லை அதுக்கு கீழே. ஸோ 72,000 இதுக்கு மேலே போயிடுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூத் ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ பேர் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க, அது முக்கியம். 234 தொகுதியில் நிற்க போகிறீங்கன்னா அந்த பூத் லெவல் இது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் கேடர்ஸ் சார் நீங்கள் போகணும் சார், ஒவ்வொரு வீடாக போகணும். அந்த பூத்தில் எவ்வளவு தெரு இருக்குது, 7 தெரு 8 தெரு 15 தெருவுக்கும் போகணும், ஓட்டர்ஸை பார்க்கணும். நேற்று வரைக்கும் அந்த ஓட்டர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இவங்கன்னு போட்டு நாம் தமிழர் கட்சியும் போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க விஜய். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேர் அந்த இதில் போட போகிறாங்க. பை திஸ் டைம் இன்னி தேதிக்கு நீங்கள் முடிவு எடுத்துருக்கணும். ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ பூத்து இருக்குது, ஒவ்வொரு பூத்துலேயும் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், அந்த தொகுதியை வச்சு இந்த தொகுதியில் இவ்வளோ பூத் இருக்குது, இதில் எனக்கு 20% தான் வருது, ஸோ அந்த தொகுதி எனக்கு கிடையாது.
மினிமம் 35-38% இருக்கணும். இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும். இதெல்லாம் நீ தேதிக்கு எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த பூத் லெவல் அந்த ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை. அதனால் ஆனால் மேஜர் ஓட்டு வேலாம் 14-15%, 17% தெரியாது. ஓகேவா? பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ணாமலை 20-25 வரும், நாங்கள் 11.5 தான் வந்தது. அவ்வளோ கூட்டம் ஓட்டாக மாறவில்லை. ஓகே, அதனால் விஜய்க்கு அதுதான். ஆனால் ஓட்டை எவ்வளோ பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வேயில் போட்டிருந்தாங்க 31.5% ஓட்டு டிஎம்கே பிரிப்பாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே ஓட்டு 19% ஓட்டு ஏடிஎம்கே அதை இவர் பிரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தாக்கம் டிஎம்கே மேலே அதிகமாக இருக்கும், ஏடிஎம்கே மேலேயும் இருக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் கொஞ்சமைக்கு எம்கே நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.